தனியார் பாரில் தகராறில் ஈடுபட்ட நண்பர்களுக்காக காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்த நடிகரும் அதிமுக பிரமுகருமான அஜய் வாண்டையார் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது 2,11,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக புதிய வழக்கு ஒன்று பதிவாகியுள்ளது. அடுத்தடுத்து வழக்கில் சிக்கும் அஜய் வாண்டையாரின் பின்னணி என்ன? சென்னை திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் கிழக்கு கடற்கரை சாலையில் உணவகம் நடத்தி வருகிறார். ராஜா கடந்த 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரபல தனியார் பாரில் தனது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது பக்கத்து இருக்கையில் செல்வா என்பவர் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. போதையில் இருந்த செல்வாவை ராஜா கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறி பாரை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனியார் பார் மேலாளர் வெங்கட் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ராஜா மற்றும் செல்வா உள்ளிட்டோர் பாரை சேதப்படுத்தி விட்டதாக புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே ஹோட்டல் உரிமையாளர் ராஜாவுக்கு ஆதரவாக முக்குளத்தூர் புலிப்படை கட்சியின் முன்னாள் இளைஞரணி செயலாளரும் தற்போது அதிமுகவில் உள்ள அஜய் வாண்டையார் மற்றும் அவரது நண்பரான சுனாமி சேதுபதி ஆகியோர் ராஜா மீது வழக்கு பதிவு செய்ததை நீக்க கோரி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து செய்ததாக கூறப்படுகிறது. வழக்கு பதிவு செய்ததை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்து தகராறு செய்ததாகவும் தெரிகிறது. மேலும் சம்பவத்தன்று பாரில் தகராறில் ஈடுபட்ட ராஜாவுக்கு ஆதரவாக ரவுடிகள் சிலர் பாரில் செல்வா தரப்பினரை தாக்கியதாகவும் அந்த ரவுடிகளுக்கு அஜய் வாண்டையார் அடைக்கலம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி நுங்கம்பாக்கம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து செல்வ பாரதியை கைது செய்தனர். மற்றொரு தரப்பைச் சேர்ந்த கட்டுமான நிறுவன அதிபர் விருகம்பாக்கம் கணேஷ்குமார், அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி மயிலாப்பூர் பிரசாத், நெற்குன்றம் தனசேகர், அதிமுகவைச் சேர்ந்த அஜய் வாண்டையார், மயிலாப்பூர் ஜானகிராம், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி என 6 பேரை தேனி மற்றும் மதுரையில் கைது செய்தனர். இவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் பரத்குமார் என்பவரிடம் 2,11,00,000 ரூபாய் வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் அவர் மீது புதிதாக மோசடி வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நடிகர் மற்றும் தொழிலதிபரான அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டையார் மீது பட்டினப்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.